இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரைக்காய் பொரியல் தான் பண்ண போகிறோம். மிளகாத்தூள் போட்டு அவரைக்காய் பொரியல் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? அதுக்கு தேவையான பொருள் வந்துட்டு சிம்பிளான பொருளாக வேறு ஒன்றுமே இல்லை. சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சோண்டு வெங்காயம். அவரைக்காய் வந்து ஒரு 150 கிராம் வந்து எடுத்து நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து தாளிச்சு விட்ருவோம். என்னப்பா எந்த பாட்டி? 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதை மாடியில் கீழே குடியிருக்காங்க இல்லையா அவங்களா கேட்டதுக்கு கல் மேலே கூட நான் ஏறி போகலான்னு நான் சரி அடிச்சு ஏறி போனேன். ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம். அவன் சொல்கிறான் டெய்லி 20 ஆகுங்க ஆமாச்சி சொல்ல வேண்டியதானே. கடுகு கொஞ்சம் 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுருவோம். கருவேப்பிலை வெங்காயத்தையும் என்ன பார்த்தீங்கன்னா இந்த எதுக்காக அதை சொன்னாங்க? நீயாக சொல்கிறேன் இல்லை நாட்டு சொன்னாங்களா? இதில் அப்படியே பெருங்காயத்தையும் சேர்த்துக்குவோம். பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம் போட்டிருக்கேன். காய்க்கு கிளாஸ் மிஸ் யாருடா? அவரைக்காய் சேர்த்துருவேன். என்னம்மா? ஆனந்தி மேம் போட்டு ஷோ பண்ணி வச்சுருந்தீங்க. அவங்களுக்கு இப்போ கால் பண்ணி தம்பிக்கு காசு காசுன்னு சொல்லுவேன்னு பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் வந்து இங்கிலீஷ் மேம் அது மே மாதத்தில் தான் நான் அவன் கிளாஸ் மிஸ்ஸாக இருந்தேன். அது இங்கிலீஷ் மட்டும்தான் இருந்தேன். இப்போ அவங்க கிளாஸ் மிஸ் வந்துட்டு ஏன்னா கார்த்திகாவா காவியா மேம்னு சொன்னாங்க. அவங்களுக்குலாம் கால் பண்ணி சொல்லணும்னாங்க. ஐயோ நான் இந்த பேர் தானே போட்டு இந்த நம்பர் தானே சிவகம் சாய் மேம் போட்டு சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இது மே மாதத்தில் தான் நான் அவனுக்கு மேமாக இருந்தேன். இப்போ கிடையாது, இப்போ நான் வந்து 5th போயிட்டேன் அப்படின்றாங்க. காயும் போட்டு வணக்கிட்டு அதில் வந்துட்டு 1 ஸ்பூன் மிளகாய் வீட்டில் அரிசி மிளகாய் செய்யணும். அது சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணி வந்து சும்மா தப்புன மாதிரி தான் வச்சுருக்கேன். ஒரு விசில் விட்டு அப்படியே நம்ம எடுத்துருவோம். மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு விசில் மட்டும் விட்டு ஸ்ட்ரீம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது ஓப்பன் பண்ணிட்டு நம்ம அப்படியே தேங்காய் பூ போட்டு இறக்குறது தான். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான் இது. இப்போது மூடி போட்டு மூடி வச்சாச்சு. ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது. நம்ம வந்து ஒரு விசில் விட்டு ஸ்ட்ரீம் போட வச்சாச்சு. தண்ணி பாருங்க பற்றி அப்படியே நல்லா திறந்த மாதிரி வந்துச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அப்போ அதை நம்ம உப்பு போடலை. விரைச்சி அவரைக்காய் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி விரைச்ச மாதிரி ஆயிக்கும். அதுக்காக உப்பு போடலை. தேவையான உப்பு போட்டுக்கலாம். போட்டு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் அப்படியே இது நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் சுருண்டு பிறண்ட மாதிரி வரப்போ அப்படியே எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான்ப்பா, நம்மளோட அவரைக்காய் மிளகாய் பொடி போட்டு பொரியல் ரெடி. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி. சாம்பாருக்கு வந்துட்டு வச்சுக்கலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சாம்பார்ன்றதுனால கொஞ்சம் சூப்பு இருக்கட்டும்ன்றதுக்காக இந்த காய் பண்ணியிருக்கு.
புளி சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். புளி சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், சாம்பாருக்கும் நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். டிப்ஸ் ஆய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்துட்டு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். அவ்வளோதான்ப்பா, நம்மளோட அவரைக்காய் பொரியல் ரெடி. அவரைக்காய் மிளகாப்பொடி போட்டு திரட்ட ரெடி. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கமெண்டில் எப்படின்றத உங்களோட கருத்தை சொல்லுங்கள். சரிப்பா, ஓகே, பாய்.